Welcome to Denmark. Cheers. நம்ம வீட்டில் வந்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த பேக் யார்டு வந்து பார்த்தோங்க. ஸோ அப்படியே நல்லா இருக்கு இந்த இடம், பாருங்களேன், சூப்பராக இருக்குது. குளிருது, பயங்கரமாக குளிருது. ஆமாம், இந்த பாருங்க அப்படியே பாதை அப்படியே போயிட்டு இருக்குது. சூப்பரா இருக்குது. இங்க ஒரு வியூ சேர் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், வியூ பண்ணலாம். நல்லா இருக்கு. அப்படியே போகலாம். நம்ம போயிட்டு நைட்டு டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது இந்த சாசேஜ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம்னா பக்கத்தில் உள்ளீஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம காலையிலைக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை. ஆமாம், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நம்ம கிச்சன்லேயே சமைச்சிக்கலாம். சமைச்சிட்டு நம்ம போக வேண்டியது தான். நாளைக்கு ஈவினிங் நம்ம ஸ்டே பண்ணுறது வந்து வேறு இடங்க. ஆல்பனிக்கு பக்கத்தில் டென்மார்க்கு போகிறோம். அது ரொம்ப பயங்கரமா. டென்மார்க்னா யூரோப்பில் ஒரு டென்மார்க் இருக்குல்ல, அந்த டென்மார்க்கில் இது இங்கே உள்ள டென்மார்க்கு, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா டென்மார்க். ஆமாம், ஸோ அதுவும் ரொம்ப நல்ல இடம். லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஆல்பனியில் வந்து கிடைக்கல அக்கமடேஷன். நாங்கள் வந்திருக்கும் போது ஒரு 2 years இருக்கும். ஆமாம், 2 years இருக்கும். நம்மளோட வீடு காமிங்க, நம்ம இருக்கிற இடம் அங்கேருந்து இங்கே தான். சன்ரைஸ் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ஈஸ்ட்டு, கரெக்டாக சன்ரைஸ் இப்படி தான் ஆகும். மேபி நம்ம காலைல எத்தனை மணிக்கு நிற்கிறோம், இது சன் செட் ஆகிட்டு இருக்கு. அதனால் பாப்போம் காலைல எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெளியில் வந்து நம்ம இருக்கிற இடத்துலையுமே ஒரு பேக் சைட் வீடியோ ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க, பேட்டியோ மாதிரி. அதில் உட்காந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு காலையில் சன்ரைஸை பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. குட்டி பால் வாழற வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பால் கொண்டு வச்சுருக்காங்க, அதனால் நம்மளுக்கு பத்தாது. நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க, அங்கேயே வாங்கியாச்சு பக்கத்துலேயே. ஸோ வாங்க போகலாம். அப்படியே ஏற்றிட்டுருக்கு, சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு. நைட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற வெதர் பார்த்திங்கன்னா 6 or 7 degree இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் பக்கத்தில் விசாரித்தோங்க, இங்கே எங்கேயாவது போய் சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பேரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தாங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே ரொம்ப ஃபுட்டு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் இது வந்து ஒரு ப்ரீவிங் கம்பெனி, அதாவது பியரு ஒயின் இதெல்லாம் வந்து இவங்களே வந்துட்டு ப்ரீவ் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஃபேமிலியாக வர மாதிரியான ஒரு இடம் அது. பார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாருமே சின்ன பசங்க அது மாதிரிலாம் நிறையா வந்திருந்தாங்க. அவங்க விளாட்றதுக்கு அந்த ஃபுட்பால் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சுவிட்சர்லாண்டில் நம்ம இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த வைப் அப்படியே கொடுத்துச்சு. நாங்கள் அப்படியே உள்ளார என்ட்ரி ஆகிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நிறைய கார் பார்க் பண்ணியிருந்தாங்க, நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த மாடெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருந்தது. நம்ம அப்படியே காரை பார்க் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நல்ல குளிருங்க அன்னைக்கு நாங்கள் போனப்போ. நல்லா சன்செட் ஆகிற டைம். கொஞ்சம் நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம், பட் லேட்டாக ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டயர்டு, எனக்கு ரொம்ப டயர்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வண்டியை ஓட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை நமக்கு. பட் ஓகே, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஓரளவு சுற்றி பார்த்து நம்ம கொஞ்சம் வீடியோவும் எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் கோலே அதுதான். ஸோ அதனால் நாங்கள் வந்தாச்சு, வந்துட்டு காரை பார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கனாலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த வானமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது.
பட் ஓகே, நாங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் நடந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு ஐடியாவும் இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு ப்ரைஸ் பற்றியும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் ஓகே, சரி நம்ம ஒரு வாட்டி வர்றது போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். என்னால் கையிலலாம் எடுக்கவே முடியலைங்க ஜாக்கெட்டுக்குள்ளேருந்து, அந்தளவுக்கு குளிர். ஸோ வந்துட்டு நமக்கு பியர் வாங்கியாச்சு. இது வந்து கிராஃப்டட் பியர்னா இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்திருக்கிற இடம் வந்துட்டு பியர் வந்துட்டு அவங்களே ரெடி பண்ணுறது. பியர், வைன், அது வைனரிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு அந்த கிரேப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. இது வந்து கிராஃப்டட் பியர். டேஸ்ட் வந்து நார்மல் பியருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்குது. நான் அதை உங்களுக்கு மெனுவில் நான் வந்து காட்டுவேன். முதலையும் நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீக்கெண்டு இந்த ட்ரிப்பை பியர் வச்சு தான். சியர்ஸ். நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப பார்த்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர்லாம் போட்டுட்டு நல்லா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிர். நிறைய ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் அந்த ஃபேமிலியாக வந்து இருந்துட்டு அந்த ஏதோ பர்த்டே பார்ட்டிலாம் கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. எங்களுக்கும் ஒரு செம்ம டயர்டாகிடுச்சு. சரி நம்ம புக் பண்ண இடத்துக்கே போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், அப்போ தான் நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்ட்டு. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட ட்ரிப்பில் 2வது நாள். நம்ம புக் பண்ண ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறோம். இன்னும் மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. ஒரு 6 o'clock எந்திரிச்சாச்சு. மணி வந்துட்டு 6:40 ஆகுதுங்க. நம்ம குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு 2வது நாள் ட்ரிப்புக்கு. ஸோ சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செம்ம குளிருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சரியான குளிர். அப்படியே பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க வானம் பார்க்கறதுக்கு. நம்ம அப்படியே இன்னைக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அல்பனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராக் ஒன்று சொல்லுவாங்க, பிரிட்ஜ் ராக்குன்னு சொல்லிட்டு. அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு அதை போய் நான் காட்டுறேன். அதாவது எப்படின்னா, ஒரு கடல் பல மில்லியன் வருஷமாக வந்து கடல் வந்து அந்த பாறையை அரிச்சு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கேப் மாதிரி, ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு ஒரு கேப் மாதிரி அது வந்து இதாக இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம போக முடியாது. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது அதுக்கு வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம், அந்த பாறையில் நடந்து போக முடியாது. முன்னாடிலாம் அதுக்கு அலோவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. சம் ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வந்து நடந்ததுனால அதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்ப்போங்க இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ணணும் ஒரு 10 மணிக்கு. நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு செக் அவுட் பண்ணலாம். அப்படியே நம்ம வீடியோவையும் கண்டினியூ பண்ணலாம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து பார்த்துட்டே போகலாம். ஹாய்ங்க, மார்னிங் கிளம்பிட்டோம். பயங்கர கோல்டாக இருக்குது. இப்போ வேகமாக கிளம்பி நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? நேச்சுரல் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆல்பனியில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸுங்க. இங்கே நம்ம போகலான்னா நம்மளோட ட்ரிப்பே வந்துட்டு ஃபினிஷ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆல்பனி அந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே அந்த பிரிட்ஜை போய் பார்ப்பாங்க. பிரிட்ஜுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இயற்கையாக அதுவாகவே வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி, ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் இடையில ஒரு பிரிட்ஜு மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சுனாமி, இந்த அலைகள் அதெல்லாம் வந்து ஏற்பட்டு அந்த பாறையை வந்து கரைச்சி அது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரியே வந்துட்டு உருவாக்கிடுங்க. இது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். போய் நம்மளும் அதை போய் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் வந்து அந்த பாறையில் மோதுறது வந்து அவ்வளோ ஒரு சவுண்டு. அந்த இடத்துல ஒரு சுற்றி ஒரு நம்ம காற்று வெளியில் வர்றதால நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பாறைகளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு வேவ் வந்து அடிக்கும் போதும் அந்த காற்று வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த ஒவ்வொரு பாறையிலேருந்து வர்றதை வந்து அங்கங்கே உட்காந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். அது ஆல்பனியில் வந்து மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். அதுக்கு தான் நம்ம நேராக போயிட்டுருக்கோம்.
அதை முடிச்சுட்டு நாம் இன்னொரு 2 பிளேஸ் போகலாம். அது என்னங்கிறத அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வாங்க வாங்க அப்படியே எங்க கூட வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க, இவர் கூட வந்துட்டு கிளம்புறது மட்டும் தாங்க. நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது மேப் பண்றதெல்லாம் இவர் தான். ஸோ இவங்கதான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் சன்ரைஸ் ஆகும்போது போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சன்ரைஸ் இப்போ ஆகிட்டு இருக்கு, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால அங்கே போகும்போது மேபி நல்லாவே வச்சோம் வந்துடும். சரி, நம்ம போய் பார்க்கலாம். பட் ஒரே பிரச்சனை எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த இதில் இந்த ட்ரிப்பில் செம்ம குளிர், கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி விண்டோலாம் தெரியும் உங்களுக்கு. இது சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஸ்னோவோட இது கிடையாது. இது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கையை நம்மளால அப்படியே இது பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. பட் ஓகே, போவோம் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு. ஆனால் யாருமே நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, வின்டர் டயத்தில் டவுன் சவுத், அதாவது இந்த ஆல்பனி இந்த ஏரியாவுக்கு நம்ம கோவத்துலேருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் டவுனில் நம்ம வந்து இது பண்ணி வரோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா தான். ஸோ நம்மளுக்கு இடையில வந்து எந்த ஒரு நிலப்பரப்புமே நம்மளுக்கு வந்து கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க, அண்டார்டிகாலேருந்து வர அந்த காற்று அப்படியே நம்மளை ஆல்பனியில் தான் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணும். இப்போ எந்த அளவுக்கு அந்த சின்ன இருக்குன்னு பார்த்து டெம்பரேச்சர் வைஸ் பார்க்கும்போது 6-5 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சின்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுற இது வந்துட்டு ரொம்ப அதிகம். சரி வாங்க நம்ம போகலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வாங்க. இடையில நான் போகும்போது அப்படியே நச்சும் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்ததுன்னா அதை நாங்கள் அப்படியே கவர். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேக் இருந்தது பார்த்தீங்களா. அந்த லேக் வந்து அப்படியே அந்த சன்ரைஸ் ஆன உடனே அதுலேருந்து தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல். அந்த சரி நாங்கள் போயிட்டு இருந்தோம் மெயின் ரோட்டில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி எங்களால் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ரோட்டில் எதுவும் கார் வரல. சரின்ட்டு அப்படியே ஸ்லோவாக ரிவர்ஸ் எடுத்துட்டேன் நான். கொஞ்சம் அவங்க ஏதோ அவங்க அந்த பார்க்கிங் ஸ்பேஸும் விட்டுருந்தாங்க, கார்லாம் பார்க் பண்ணுற மாதிரி. நம்ம அங்கே போயிட்டு அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க எங்களுக்கு. அந்த அந்த அப்படியே அந்த நீராவி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் வர வர அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க அது. அது வந்து வார்த்தையில் சொல்லவே முடியல. அந்த சன்ரைஸ் ஆகிறது, அந்த ஸ்கையோட இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்தது. அது மெயின் ரோடு தான் பக்கத்தில். பார்த்தீங்கன்னா அந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆவியாகிட்டு இருக்கிறது நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ஃபோனில் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு அதை ஃபோட்டோ எடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்தது வீடியோவை விட. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய வீடெல்லாம் இருந்துச்சுங்க. அது பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்றைக்கோ ஒரு வாட்டி அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. அங்கேயே அவங்க வீடு வச்சுருக்காங்க, தினம் அவங்க சன்ரைஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே அந்த இது சைன் போர்ட்லாம் வச்சுருந்தாங்க நிறையா. அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும் போலங்க, இந்த குட்டி குட்டி அந்த பாம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ அதனால் அதில் எதுவும் ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சைன் போர்டெலாம் இன்னும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம். அந்த புல்லுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த வானத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கிளம்பியாச்சுங்க அந்த இடத்த பார்த்துட்டு. நான் ரொம்ப நேரம் அங்கே இருந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், நிறைய இடத்த பார்க்க வேண்டியிருக்கு. கிளம்பியாச்சு. இந்த ரோடு தான் அப்படியே வந்துட்டு நம்ம அந்த கேப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து 2 இடம் இருக்குது, பக்கம் பக்கமாகவே இருக்குது போல். ஒரு இது வந்துட்டு அந்த நேச்சர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், இன்னொன்று வந்துட்டு அந்த கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் தனித்தனி, ஆனால் இடம் வந்து ஒன்று தான். அந்த கேப்புங்கிறது வந்து அந்த 2 பாறைக்கும் இடையில உள்ள அந்த கேப் வந்து குறிக்கிறதுக்காக. அதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே நேம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம கூகுள் மேப்பில் போட்டு நம்ம போகும்போது அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ வந்துட்டு இங்கேயும் கார் பார்க் வச்சுருக்குறாங்க.
எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து இந்த பார்க்கிங்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. எதுவும் நம்ம ரோட்டில் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னால இந்த டைம் வின்டருங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை. பட் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடமே கிடைக்காது. ஃபுல்லாக மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. அதனால் எல்லா இடத்துக்குமே அவங்க ஸ்பேஸ் நிறையா விட்டுருக்குறாங்க. இதுக்கு நம்ம பே பண்ணணும் தாங்க. நம்ம ஒரு பாஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா ஹோல் டே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாஸை. இப்போ நம்ம வந்தாச்சுங்க அந்த நேச்சுரல் பிரிட்ஜ் அந்த இடத்துக்கு. அப்படியே வாங்க போவோம். செம்ம விண்டியாக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. நிறைய பேர் இல்லை, நாங்கள் வரும்போது ஒரு 2 பேர் இருந்தாங்க, காரில் வந்திருந்தாங்க. அப்புறம் சைக்கிளில் நிறைய பேர் வராங்கங்க இந்த குளிரில். எப்படி தான் வராங்கன்னு தெரியலங்க சைக்கிள்லலாம். அப்பா செம்ம தூரம், குளிர் வேறு, பட் இதில் வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம காருக்கு என்ட்ரி ஃபீ வாங்கணுங்க. நான் நெட்டில் பார்த்ததில் $17 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நம்மளை இது பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களும் இல்லை. பட் ஆனாலும் நம்ம என்ட்ரி ஃபீலாம் கரெக்டாக நம்ம பே பண்ணிடணுங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம ஓகே நம்ம போய்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கன்செஷன் இருக்குது, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஒன் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன் டே நம்ம வாங்கிக்கிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே, பெய்டு அன்டில் பார்க்கிங். நம்ம அவ்வளோதான், டேப் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒன் டே வாங்கியாச்சு. டிக்கெட் வருமா? அப்ரூவ்ட் வந்துடுச்சு. பிரிண்டிங் ரிசிப்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஒன் டே நம்ம இன்றைக்கி சாட்டர்டே ஒரு பாஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். இது மேபி இந்த இடத்துக்கு மட்டும்தாங்க. சம்டைம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் நீங்கள் ஒரு பாஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்கிட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாமே அந்த ஏரியாவில் நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ராக்ஸ் தாங்க. அதில் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேஞ்சர் சிம்பிள், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டோர்கா டிரிப். அந்த டோர்கா டிரிப்புங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. இங்கே மொத்தமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களை அபர்ஜினல்னு சொல்லுவாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட இந்த பழங்குடியின குழு அங்கங்கே இருந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவுமே அவங்க பரவி இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குது. அவங்க அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே மாறும். இதில் என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மொழி இருக்குது. அதாவது நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் பல மொழிகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே அபரிஜினல் மக்களுக்கும் நிறைய மொழி இருக்குது. இதை பற்றி எங்களோட ஆஃபீஸில் நான் ஒரு இது அட்டன் பண்ணேங்க. ஒரு 1 டே ஒரு செஷன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அபரிஜினல் மக்களை பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கிறது. நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே கிரானைட் கல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பி சேஃப், ஸ்டே ஆன் பாத். அதாவது இந்த ஒரு பாத் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் நம்ம நடக்கணும். இந்த பாறைகள்லாம் நம்ம எங்கேயும் இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. இது ரொம்ப ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்துட்டோம். 2வது வின்டர். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தது சம்மர். இங்கே பாருங்கள், செம்ம ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த வியூலாம். அப்படியே வாங்க, ஃபுல்லாகவே பாறைகள் தாங்க இருக்குது. நிறைய புஷ்ஷு, ரொம்ப இந்த
ஸ்னேக்கு கிட்ட தாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது வந்து 2 இது போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு தி கேப் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் போனோம்னா நம்ம வந்து நேச்சுரல் பிரிட்ஜு. மெயினாக அதுக்கு கீழே போட்டிருக்கிறது பி சேஃப் ஸ்டே ஆன் பாத். அவங்களோட இது வந்து என்னென்னா பாத்தில் மட்டும்தான் நம்ம நடந்து போகணும், வேறு எங்கேயுமே கால் வைக்கக்கூடாது. இதுக்கு ரீசன் 2 ரீசன் இருக்குங்க. ஒன்று ஸ்லிப்பரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா ஒன்றுமே இல்லை. இதில் நம்மளுக்கு மேலாப்போ உள்ள இந்த புஷ்ஷில் கீழே பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இது மேலே ஏறி அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்னேக்கோ அந்த ஸ்பைடர்ஸோ வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. அதுதான் இங்கே பெரிய இது. 2வது இங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைனா வந்து அதுக்கு யாருமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. எதனாச்சும் அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது முழுக்க அதை யார் வந்து அதில் ஈடுபட்டாங்களோ அவங்க மட்டும்தான் பொறுப்பு. அவங்களுக்கு எந்த வித நஷ்ட ஈடு எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்காது. வாட்ஸ் இன் நேம்? ஸோ இது வந்து கிரானோடைரைட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கல், இது ஒரு கல்லுங்க. 2 கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த கிரானோடைரைட் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்து அண்டார்டிகா, அதாவது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அண்டார்டிகாவும் ஆஸ்திரேலியாவும் ஒன்றா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஒன்றா இருந்தது. இது எல்லாமே நாங்கள் அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு பார்த்துருப்போம். அந்த மியூசியம் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை வந்து போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க உலகம் எப்படி பிரிஞ்சுது, அதுலேருந்து ஒவ்வொரு கண்டங்கள் வந்து பிரிஞ்சது. அப்போ வந்து அண்டார்டிகாவும் ஆஸ்திரேலியாவும் ஒன்று இருந்தது. அதில் அண்டார்டிகா பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு, ஆஸ்திரேலியா மேலே போயிடுச்சு. அப்போ ஏற்பட்ட அந்த இதில் தான் வந்துட்டு இந்த பாறைகள்லாம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நான் அது சொன்ன மாதிரி ஆல்பனி வந்து டவுன் சவுத், ஆஸ்திரேலியாவோட கீழே இருக்கிறது. இதுக்கும் கீழே போனால் நம்ம அண்டார்டிகா. ஸோ அந்த பிரிஞ்சு வந்ததுனால இந்த பாறைகள் வந்து அண்டார்டிகாலேருந்து பிரிஞ்சு வந்த பாறைகள் அப்படிங்கிறதுனால இதோட இது வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுங்க. அதாவது அந்த வெதர் வந்து எதுவுமே வந்துட்டு இதை வந்து பண்ணாத மாதிரி, அதாவது பல மில்லியன், அதாவது நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு காலம் பழமையான ஒரு இடங்க. அது அப்படியே கூலிங்லேயே இருந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த கூலிங்லேயே ஃபார்ம் ஆன ராக் இது. ஆமாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நம்ம இந்தியாவில் பல ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஸோ வந்து இது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அவங்க வந்து இதை வந்து நிறையா பேர் சேர்ந்து 1978 வந்துட்டு ஸோ நிறையா பேர் சேர்ந்து இதை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரிமார்க்கபிள் ரெஸ்கியூ. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த நேச்சுரல் ஆக்சுவலாக அமைதியான கடற்கரை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், செம்ம சில்லு, பறவைகள் வந்து கிளம்பிடுச்சு, சன்ரைஸ் ஆகி நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு இது போட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. மில்லியன் ஆஃப் இயர்ஸ் இன் த மேக்கிங் த நேச்சுரல் பிரிட்ஜ் has been sculpted by the relentless power of water. ஸோ வந்து அவ்வளோ வருஷம் வந்து இது பல மில்லியன் வருஷம் வந்து இது வந்து இதாகி இருக்குதுங்க. அதை தான் வந்துட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் காட்டுறேன் எப்படி வந்துட்டு அந்த பாறை வந்துட்டு எப்படி அந்த இடம் உடஞ்சி அந்த நேச்சுரலாக அந்த பிரிட்ஜு வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
அந்த பிரிட்ஜை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த நேச்சுரல் பிரிட்ஜு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே வந்து இந்த பிரிட்ஜு மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கடல் உள்ளே வந்து அரிப்பு ஏற்பட்டு அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து நடந்து போயிருக்கிறாங்க கொஞ்ச நாள் வரைக்கும். ஆனால் அதில் வந்து நிறையா பேர் இறந்து போனதுனால இப்போ அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது. நீங்கள் வரதுன்னா நீங்கள் போய் போகிறதுனா முழுக்க உங்களோட இது தான். யாரும் நம்மளுக்கு தடுத்தோ இல்லை வேலி போட்டோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை மீறி யாராவது நம்ம போவோம் அப்படின்னா அது வந்து அவங்களோட பொறுப்பு தான். அதுக்கு மற்றவங்க யாருமே எந்த ஏன்னா அதில் நம்ம தடுத்து வைக்க மாட்டாங்க. லாக் பண்ணியோ இல்லை வந்து நம்ம குணா கேவை வந்து மூடிட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போக முடியாத மாதிரி. அது மாதிரி இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸில் ஏன்னா நிறைய இடம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க, மக்கள் அதை வந்து இது பண்ணிக்குவாங்க, ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அதை மீறியும் சில பசங்க, டீனேஜ் பசங்க அந்த மாதிரி உள்ளவங்க போவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ஒரு பையன் படிக்க வந்த பையன் வந்துட்டு அதில் போய் இறந்துட்டாப்புல. ஆமாம். ஆனால் அதுக்கு நம்ம யாருமே பொறுப்பு எடுத்துக்க. ஆமாம், யாருமே உங்களுக்கு இன்சூரன்ஸோ இல்லை வந்துட்டு அது நிரூபிக்கப்பட்டுருச்சு, அதாவது அது ஆக்சிடெண்ட்டு தான் அது. பட் அது அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க ப்ரீச் பண்ணி அந்த பாதுகாப்பான இதை தாண்டி அவங்க வேறு இடத்துல போய் அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் எந்தவித அவங்களால ஒரு இன்சூரன்ஸ் எதுவுமே கவர் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்தவித எதுவுமே கிடைக்காது அவங்க குடும்பத்தாருக்கு. அதாவது இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது எல்லா விதத்துலேயும் சரி, நம்ம கார் பார்க் பண்ணுறதுலேருந்து நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது வரைக்குமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம நாட்டிலையும் அதே தாங்க. நம்மளும் வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னுமுமே நம்மளோட சுற்றுலாவெல்லாம் வந்து மேம்படுத்தலாம். இதை விட அதிகமான பழமையும் சிறப்பும் நம்ம நாட்டில் இருக்குது. மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. நிறையா பொது இடங்களில் குப்பை போடக்கூடாதுங்கிறத யங்ஸ்டர்ஸ் நிறையா பேருக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் இந்த மாதிரி அரசாங்கமும் நம்மளோட விஷயங்களை பாதுகாத்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை வந்து எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எட்ஜி டிசைன், அதாவது இந்த ராக் மேலே அவங்க வந்து இந்த இதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மேன்மேடு இந்த பிரிட்ஜு இந்த பாத்து போட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது, நம்ம அப்படியே இறங்கி நம்ம பாட்டுக்கு நடந்து போகலாம், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வித தடுப்பு எதுவுமே இல்லை. சிம்பிள். அவங்க சொன்னது வந்து பி சேஃப் ஸ்டே ஆன் பாத், அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம போய் இறங்கி போனால் போகலாம். அதுக்கு மேலே நமக்கு அசம்பாவிதம் எதுவும் நடந்ததுன்னா யாரும் பொறுப்பு இல்லை. ஸோ நம்ம போக மாட்டோம். ஆமாம். இதையே நாங்கள் திரும்ப இதை சொல்லணும்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த இடம் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. பொதுவாகவே வந்துட்டு நாங்கள் இங்கே ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறமே நாங்கள் நிறையா கவனித்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது. இது நம்மளே அறியாமல் இது வந்துடும். நம்ம சரி யாருமே இல்லையே, நம்ம காருக்கு நம்ம பண்ணாமல் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்தவித அந்த மாதிரி ஒரு யோசனையும் நமக்கு தோணாது. இங்கே பாருங்கள் கடல் சத்தத்தை, இது என்னங்க சொல்கிறதுன்னு.
அப்படியே நம்ம வாஷிங் மிஷினில் சர்ஃபு போட்ட மாதிரி நுர வருதுங்க. ஹாய்ங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லங்க. ஏன்னா ரொம்ப செலவாச்சு நேற்றுலேருந்து. நாங்கள் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட அதிகமாக வந்துடுச்சு ஃபஸ்ட்டு டேவே. ஸோ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வெளியில் போகாமல் ஷாலைக்கு வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த 2 இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போட்டு எக்கு போட்டு அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நேற்று சாப்பிட்டு போக மீதி லெஃப்ட் ஓவர் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அதையும் போட்டு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோனியா வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த மேகி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்கு இதெல்லாம் இருந்தோம். சால்ட்டு வந்துட்டு இங்கே இருந்தது, பெப்பர் சால்ட்டு இங்கே இருந்தது. ஸோ மற்ற இந்த கிச்சன் இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கட்லரிலாம் இங்கே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பூன்ஸு இது ஸோ எல்லாமே இருக்கும் இங்கே இந்த மாதிரி நார்மலாக. எக்கு போட்டாச்சு. சரி ஒரு 2 எக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டவ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தெரியல, அது கேஸா இல்லை என்னன்னு தெரில. நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளது வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ் தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. இது வந்து கரண்ட்டில் ஒர்க் ஆகுறதால் கேஸ் ஒர்க் ஆகுது. நிறைய பேர் இடத்துல இது ஐ திங்க் கரண்ட்டு தான் நினைக்கிறேங்க, தெரியல. சரி ஓகே, இங்கே போட்டு நம்ம நான் வந்து எப்போயுமே வந்து எனக்கு மேகி சின்ன வயசுலேருந்தே வந்து மேகியில் வந்துட்டு எக்கு போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஹையில் வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே செய்வோம். எனக்கு குக்கிங்லாம் பெருசாக வராதுங்க, ஓரளவு செய்வேன். மேகி அப்புறம் என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு ஒன்று இருக்குது சிக்கனில். அது வந்து அந்த டிஷ்ஷு பேர் வந்து சிந்தாமணி சிக்கன். அது வந்துட்டு ஒரு நாள் நான் செய்கிறேன் முடிஞ்சால். ஏன்னா எங்களுக்கு வந்து குக்கிங் கொஞ்சம் எடுத்து வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அப்படின்ட்டு. ஸோ வந்து நிறையா இந்த மாதிரி குக்கிங்லாம் செய்வோங்க. அதாவது இந்த மாதிரி டிஷ் இந்த
லசானியா, மெக்சிகன் டிஷ்ஷு அதெல்லாம் வந்து செய்வோம் சம்டைம் வீட்டில் பசங்களுக்காக. அதெல்லாம் கூட ஒரு நாள் செஞ்சு வீடியோ போடலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி எங்கள் வீடியோ இருக்குது, நாங்கள் என்னென்ன இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக தெரியும் எங்களுக்கு நிறையா இதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்கள் மற்றவங்களோட வீடியோலாம் நல்லா பார்க்குறதுனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கற்றுட்ருக்கிறதுனால எங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட வீடியோவை குவாலிட்டியாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் என்கேஜாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதாங்க செஞ்சிட்ருக்கிறேன். ஓரளவு எக்கு அந்த இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்குது. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே பாருங்களேன், அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் காமிக்கிட்டு இருந்தேன். இந்த நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ரூமை, இதில் வந்து எப்படி வந்து நம்ம கொடுத்துட்டு போகணும், அதாவது வந்து க்ளீனாக எந்தவித ஒரு டேமேஜும் இல்லாமல் அந்த ரபிஷ்லாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த குப்பை போகிற கவரில் போட்டு வெளியில் வச்சுட்டு நம்ம வீடு, அதாவது நம்ம இங்கே செக்இன் பண்ணதுலேருந்து செக் அவுட் பண்ணுற வரைக்கும் யாரையுமே நம்ம மீட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம உள்ளார வந்தோடனே கீ உள்ளாரையே இருந்தது, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ கீயும் உள்ளாரையே இருந்தது, யாரையும் நாங்கள் போய் பார்க்கல. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து உள்ளார நம்ம இருந்துட்டு, ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம், அதனால் நாங்கள் வந்து நீங்கள் என்ன இருக்குது அப்படின்லாம் நாங்கள் வந்து செக் பண்ண மாட்டோம். முழுக்க அது ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கைன்னு கிடையாது, முழுசாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருந்து, ஏதாச்சும் டேமேஜ் பண்ணியிருந்து, இல்லை நம்ம க்ளீனாக வைக்காமல் வந்தோம்னா நம்மளுக்கு கால் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. இல்லைனா ஃபைன் போடுவாங்க. ரொம்ப ஃபைன் அதிகமாகவும் இருக்கும். மோஸ்ட்லி இது மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் சில பேர் பண்ணலாம், மேபி சான்சஸ் இருக்குது. சில பேர் குப்பையாக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் நமக்குன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறவங்களும் அவங்களும் வந்து முகம் சொலிக்காத அளவுக்கு நம்ம ஒரு இடத்த விட்டுட்டு போனோம்னா அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும், நமக்கும் அது பிடிக்கும். மோஸ்ட்லி நாங்கள் வந்து அப்படி தான் எல்லா இடத்துமே நாங்கள் செக் அவுட் பண்ணும்போது செக் பண்ணிட்டு போவோம். இன்னும் நாங்கள் பண்ணலை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க சோனியா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது நம்மளோட இதுக்கும், ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து எதுவும் ப்ளேம் பண்ணவும் கூடாதுல்ல, நீங்கள் இதை டேமேஜ் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சேஃப்டிக்கும் சரி, அது அவங்களோடதுக்கும் சரி, நம்ம மாதிரி ஒரு ஃபுட்டேஜோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க அது. நான் ஹையில் வச்சே இது பெருசாக தான் ஒன்றும் கரையெல்லாம் இல்லை, ஸ்லோவாக குக் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம செஞ்சுட்டு வாங்க நம்ம அப்படியே நம்மளோட நூடுல்ஸை சாப்பிடுவோம். ஓகே, ஓகேங்க. டைம் கிட்டத்தட்ட 9:40 ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு 20 மினிட்ஸ் தான் இருக்குது செக் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுங்க. ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இது பண்ணி முடிச்சாச்சு நூடுல்ஸு. ஸோ வெளியில் வந்து இந்த வியூவில் உட்காந்து நம்ம சாப்பிட்லான்ட்டு இதுதாங்க நான் செஞ்ச நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் வித் காஃபி.
ஸோ வந்துட்டு நம்ம இந்த வியூவில் உட்காந்து இந்த இதை சாப்பிடுவோம். நம்ம வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, தேங்க்யூ. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்ததுங்க. அது நான் பண்ணிருந்தேன். இல்லை நான் அதான் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அந்த சிக்கன் நார்மலாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வீட்டிலே செஞ்சு. ஆனால் அது தனியாக சாப்பிட முடியல. ஆனால் அது தனியாக பயங்கர சாப்பிட முடியல. ஸ்பைசி. ஏன்னா பயங்கர ஸ்பைசியாக இருந்தது. சரி, அதனால் அந்த நூடுல்ஸ் சொல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப தெரியாதே சரி அப்படின்ட்டு. சூப்பர். இந்த நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப எப்பவுமே பிடிக்குங்க. பேர் வந்து எனக்கு அதுதான் இந்தோனேஷியன். அது வந்து இந்தோனேஷியனுங்க, ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லாத்துலேயுமே அதை ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஸ்டோருக்குள்ள நுழையும் போதே. சம்திங் இண்டோ சைன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் பேர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. சோய் சாஸு, இன்னும் ஒரு பட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். சரிங்க, அப்படியே அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து காசு குடிச்சிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற வேண்டியது டைம் ஆச்சு. ஆமாம், ஓகேங்க, அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.